கன்னி ராசி கன்னி லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த தை மாதத்தில் நடைபெறவிருக்கும் சுக்கிர பயிற்சி அருமையான பயிற்சின்னு சொல்லலாம். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம், ஃபுல் பேக்கேஜ் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வருடத்தின் ஆரம்பம் கன்னிக்கு இது ஒரு அருமையான வருடம் என்பதுக்கு சைன் போட்டாரு. முத்தாய்ப்பாக இருக்கு இந்த மாதம். நிறைய கஷ்டப்பட்டுருச்சு கன்னி. இனிமேல் வாழ்வில் ஏற்றம் தான். தடை வரும். 7 சனி இருக்கிறாரு, அதை மறந்துடக்கூடாது. 10 குரு, பதவி பறிபோகுமா? போகும். எப்படி இருக்கிற நிலையை விட இன்னொரு சிறப்பான நிலைக்கு போக போகுது அப்படின்றதுக்கு உத்தரவாதம் அளித்து கொண்டிருக்கிறது. ஆறுமுகம் அருளிடும் ஏறுமுகம். அப்போ அதே மாதிரி தைப்பூசம் வருது. உங்களுடைய லாபஸ்தானன்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரமானது நட்பு நட்சத்திரமானது அந்த இடத்துல குரு உச்சமாகக்கூடியது. இனி வரக்கூடிய காலத்தில் குரு அந்த இடத்துல ஜூனுக்கு அப்புறம் உச்சமாக போகிறார். அந்த லாபஸ்தானத்தில் இருந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணி கொண்டிருக்க போகுது. இந்த கிரகங்களின் பார்வை அனைத்தும் அந்த இடத்துல எல்லாமே டபுள் மடங்கு தான் வந்து, ஒரு மடங்கு இல்லை, டபுள் மடங்கு போடக்கூடிய செயல்களை சிறப்பாக திட்டம் தீட்டி செய்யும்போது கன்னிக்கு வெற்றி வாய்ப்பு நிச்சயம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. உலகெங்கும் வாழும் ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சௌரலக்ஷ்மியின் ஆத்மா வணக்கங்கள். இந்த பதிவு தை மாதம் நடைபெறவிருக்கும் சுக்கிர பயிற்சி அதனுடைய பலன்களை தான் காணவிருக்கிறோம். சுக்கிரன் இப்போ நம்மளுக்கு தனுசிலிருந்து மகரத்துக்கு பயிற்சி ஆகிறார். அருமையான பலன்கள். பெரும்பாலும் எல்லா ராசிக்குமே இந்த மாதம் ஒரு 2 ராசிகளை தவிர மற்றவர்களுக்கெல்லாம் அடித்தது யோகம். பொங்கலுக்கு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு அதிரடியான பலன்களை பெறப்போகிறவர்கள். ஏன்னா ராஜ கிரகங்கள் ஏற்கனவே மீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு பலன்கள் நடந்திருக்கும். இப்போவும் அந்த ராஜ கிரகங்களில் ரொம்ப சிறப்பானவங்க காலச்சக்கரத்தின் 10ஆம் இடத்துலேயே போய் திக்பலம் ஆகிறாங்க. அப்போ என்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்கும், யார் யாருக்கெல்லாம் எப்படி செயல்பட்டு கொள்ளலாம் என்பதை அந்த பதிவில் காணவிருக்கிறோம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொங்கல் திருவிழாவாக இருக்கும். நிறைய பொங்கல் செலிப்ரேஷனு, பொங்கலுக்கான செலவுகள் இதெல்லாமே ரொம்ப ஹாப்பியாக பண்ண போகிறீங்க. இந்த வருடத்தின் துவக்கம் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த வருடத்தை எப்படி எடுத்துகிட்டு போயிடலாம், இதனுடைய ஆரம்ப புள்ளி, ஆரம்ப மாதம் 12 மாதங்களில் இந்த தை மாதம் வரக்கூடிய சுக்கிர பயிற்சியில் நமக்கு ஜானும் நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். அருமையான ஒரு துவக்கம். இந்த துவக்கத்தை எப்படி எடுத்துகிட்டு போய் நம்ம என்றைக்குமே சொல்லுவோம் இல்லையா, முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஆரம்பம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்பொழுது உங்களுக்கு அருமையான பலன்களை அட்டகாசமாக பெற்றுக்கொள்ளலாம். பதிவுக்குள் போகலாம் வாங்க. கன்னி ராசி கன்னி லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த தை மாதத்தில் நடைபெறவிருக்கும் சுக்கிர பயிற்சி அருமையான பயிற்சின்னு சொல்லலாம். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம், ஃபுல் பேக்கேஜ் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வருடத்தின் ஆரம்பம் கன்னிக்கு இது ஒரு அருமையான வருடம் என்பதுக்கு சைன் போட்டார். முத்தாய்ப்பாக இருக்குது இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். கிரகங்கள் போட்டி போட்டு கை கொடுத்து கொண்டு உங்களுக்கு நன்மையை அளிப்பதற்காக 5ஆம் இடத்தில் அப்படியே 4ல் இருக்கிறவங்க இந்த வாட்டி 5 என்ற அதிர்ஷ்டஸ்தானத்தில் பயணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு வாசலில் தொட்டது துலங்குன்னு சொல்லியாச்சு. ஒரு வேலை மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம், ஒரு பொசிஷனுக்கு நீங்கள் மாறுவது, தொழிலை மாற்றணும் அப்படின்றது நிறைய கஷ்டப்பட்டுருச்சு கன்னி. இனிமேல் வாழ்வில் ஏற்றம் தான். தடை வரும். 7 சனி இருக்கிறாரு, அதை மறந்துடக்கூடாது. 10 குரு, பதவி பறிபோகுமா? போகும். எப்படி இருக்கிற நிலையை விட இன்னொரு சிறப்பான நிலைக்கு போக போகுது அப்படின்றதுக்கு உத்தரவாதம் அளித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். 5ல் செவ்வாய் 3-8க்குரியவர். உங்களுக்கு கஷ்டப்பட்டீங்க, எப்பயோ போட்டேன், நிறைய உழைப்பு போட்டேன், நேரம் விரயம் ஆச்சு, சோதனைகளை கண்டேன். ஒவ்வொரு விஷயத்துல சோதனைம்மா. கூட பிறந்தனோடையும் சோதனை, எனக்கு உடன்பிறப்புன்ற பங்காளியோடைய சோதனை, எனக்கு கம்யூனிகேஷனால் சோதனை, நல்லது நினச்சாலும் சோதனை, எல்லாருக்காகவும் பாடுபட்டேன், எனக்கு சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி அப்படின்னு நிறைய என்னுடைய சோதனைகளை ஒரு கின்னஸ் புக்கு எதுனா அவார்டே வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கஷ்டப்பட்ட கன்னிக்கு இந்த மாதம் கிரகங்கள் போதும் போதும் ராசா, இனிமேல் நீ கஷ்டப்படுத்த வாய்ப்பில்லை ராசா அப்படின்னுது கிரகங்கள். அப்போ இனிமே ஏறுமுகம்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆறுமுகம் அருளிடும் ஏறுமுகம். அப்போ அதே மாதிரி தைப்பூசம் வருது. உங்களுடைய லாபஸ்தானன்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரமானது நட்பு நட்சத்திரமானது அந்த இடத்துல குரு உச்சமாகக்கூடியது. இனி வரக்கூடிய காலத்தில் குரு அந்த இடத்துல ஜூனுக்கு அப்புறம் உச்சமாக போகிறார். அந்த லாபஸ்தானத்தில் இருந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணி கொண்டிருக்க போகுது. இந்த கிரகங்களின் பார்வை அனைத்தும் அந்த இடத்துல விழப்போகுது.
அப்போ நல்ல ஒரு மாறுதல், வெளியூர் மாற்றம், வேலை மாற்றம், நல்ல ஒரு சம்பள உயர்வுடன் கூடிய மாற்றம். இது வரைக்கும் வந்து குடும்பத்தில் அமைதி இல்லை, சந்தோஷம் இல்லை, துக்கம், துயரம், கஷ்டம், துன்பம் அப்படின்னு இருந்தீங்கன்னா அதெல்லாம் தீரப்போகுது. பேசி தீர்க்க போகிறீங்க. ஆர்கியூமெண்ட்டை நிறுத்துங்க, காம்ப்ரமைஸோடு இருங்க, புன்முறலோடு இருங்க, பழசெல்லாம் விட்டுடுங்க. இந்த கண்ணிக்கிட்ட இருக்கிற பெரிய பாயிண்ட் என்னென்னா, தேவையில்லாத தூக்கி மண்டக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கோம், குத்துது குடாயுதுன்னு. இதை தூக்கி தயவு செய்து போட்டுருங்க. பழசு வேண்டாம். இன்று நான் புதிதாக பிறந்தேன், 26 உங்களுக்கான வருடம். இப்போ பழசை வந்து மறந்துட்டு இன்னொரு பக்கத்தை பாருங்கள். ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவங்களுக்கு இது வரைக்கும் இந்த பிரேக்கப்லாம் இப்போ வந்து டேக் ஆஃப் ஆகும்னு சொல்லிடலாம். வந்து அவங்க வந்து உங்களை பிரிந்து இணைவது, இல்லைன்னா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிந்து அடுத்து இன்னொரு நியூ வந்து இணைவது, கணவன் மனைவிக்கிட்டே இந்த பிரச்சனைகள் தீர்வது. 90 கிட்ஸுக்கு இப்போ திருமணம் நடக்கும்னு சொல்லியாச்சு. நல்ல கோசாலைகளுக்கு சென்று உங்களால் முடிஞ்சதை கொடுங்க. நிறைய வந்து இந்த வயதானவர்கள் இருப்பாங்களா, தம்பதியாராக, அவங்களுக்கு உங்களால் போய் இயன்றதை செஞ்சு அவங்ககிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க. அப்படி பண்ணும்போது கண்ணிக்கு சீக்கிரம் வந்து திருமணம் நடந்துடும். இந்த காலகட்டம் வயதுக்கு மூத்த ஒரு பெண்ணா இல்லை நரைச்சி போன மாதிரி கொஞ்சம் வயதான மாதிரி களத்திரம் இருந்து பார்க்கும்போது இப்போ செட் ஆகிடும். கண்ணிக்கு வெளியூரில் இருந்து வரக்கூடிய வரன், இல்லை சித்தப்பா மூலியமாக, இல்லை மூத்த சகோதரத்தின் மூலியமாக, இந்த மாதிரி உங்கள் குடும்ப உறுப்பினர்லேருந்து வரும்போது உங்களுக்கு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் மட்டும் கவனம் வச்சுக்கணும். கண்ணி பச்சம், பயம், குழப்பம் தேவையில்லை. அப்பப்போ வந்து எட்டி பார்க்கணும், நம்ம செய்கிற விஷயம் கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு. தாய் வழி தந்தை வழி இருந்த பிரச்சனைகள் தீரி அந்த சொத்துக்கள்லாம் உங்களுக்கு கிடைப்பது, கணவன் மனைவிக்கிடையே இருந்து கருத்துரிமித்து காதல் கற்கண்டாய் தித்திப்பது, இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும். லாபம் உண்டு. 10 பேரை வச்சு வேலை செஞ்சாலும் சரி, பிஸ்னஸாக செஞ்சாலும் சரி, இல்லை புதுசாக தொடங்கலாம். துவக்கம் இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கும். களத்தில் இறங்கி சாதிப்பீங்கன்னு சொல்லியாச்சு. 6இல் ராகு அஷ்டலட்சுமி கலாட்சத்தை தந்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். களம் உங்களை மாதிரி திறமையாக இருக்கணும், சந்தித்து ஜெயிக்கக்கூடிய நேரம். தடைகள் வரும், தடைகளை தாண்டி ஜெயிக்க போயிங்க. அப்பா கூட ஒரு பிணக்கு, அப்பா உடல் ஆரோக்கியத்தில் கஷ்டம், பூர்வீக சொத்துல பிரச்சனை எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு பத்திரம் சார்ந்த விஷயங்கள்லாம் இப்போ நல்லா தீர்த்து கொடுக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். மாணவர்களுக்கு நல்லா வந்து ஒரு கல்வி, நல்லா வந்து ஒரு எக்ஸாம்ஸ் எழுதுறது, நல்லா ப்ரிப்பரேஷனாக ரொம்ப அருமையாக இருக்கும். பிளான் வெல், ப்ரிப்பேர் வெல், ப்ரெசன்டேஷன் வெல், எல்லாமே வெல். உங்கள் நகர்வு வந்து வெல்லாக இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே வந்து கிஃப்டட் தான். எல்லாமே வந்து டபுள் மடங்காக தான் வந்து, ஒரு மடங்கு இல்லை, டபுள் மடங்கு. போடக்கூடிய செயல்களை சிறப்பாக திட்டம் தீட்டி செய்யும்போது கண்ணிக்கு வெற்றி வாய்ப்பு நிச்சயம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு, இதே வயதானவர்களாக இருக்கிறீங்க, உடல் ஆரோக்கியம் தாம்மா படுத்துது. உடல் ஆரோக்கியம், அந்த உடல் ஆரோக்கியத்துக்கான ஒரு நல்ல நிலைமை. கால்சியம் சத்துள்ள உணவுகளை உட்கொள்வது, நல்ல நிலையில் சமைங்க. டைஜஷன் பிரச்சனை இல்லாதவாறு பார்த்து கொள்ளுங்க. நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்க. பசுமரத்துக்கு சென்று, கோசாலைகளுக்கு சென்று அந்த கொடுங்க. கறவை நின்ற பசுக்களுக்கு தான தர்மம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை நல்லா சீரும் சிறப்பமாக இருக்கும். பயணங்களை தசாபுத்திலாம் சிறப்புலன்னா பயணங்களில் பணம் கொடுக்கல் வாங்கல, வாய் வார்த்தையில், இந்த சாப்பாடு, தண்ணி, காற்றுலலாம் கொஞ்சம் ஹைஜீனிக்காக ஃபாலோ பண்ணுங்கள். மெடிடேஷன், தியானம், சித்தர் ஜீவசமாதி வழிபாடு. தைப்பூசம் அன்னைக்கு நிறைய தானம்லாம் செய்யும்பொழுது வள்ளலார் வழிபாடு, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனுப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, ஜீவகாருண்யமாக போகும்போது ஜீவராசிகளுக்கு புல் பூண்டு அந்த மாதிரி அதுங்களுக்குலாம் உதவி செய்யும்பொழுது, மற்றவங்களுக்கு ஏழை எளியோருக்கு நீங்கள் தான தர்மம் செய்யும்போது தான் கண்ணி அட்டகாசமாய் பயணிக்கும் சொல்லலாம். எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ திருவள்ளூரில் இருக்கக்கூடிய வைத்திய வீரராக பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய குளத்தில் வந்து ஏதாவது நீண்ட நாளாக ஒரு நோய் இருந்து கஷ்டப்படுறோம் அப்படின்னா அங்கே ஒரு 3 சனிக்கிழமையோ இல்லை உங்கள் பிறந்த கிழமையோ போய் அந்த வெள்ளத்தை வந்து கரைச்சி விட்டுட்டு வாங்க. அந்த ஆலயத்தில் உங்களுக்கான அந்த நோய் வந்து கட்டுக்குள் வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப அருமையான தலம் அது. வைத்திய வீரராக பெருமாள் வைத்தியநாதனாகவே காட்சி தருகிறார் திருவள்ளூரில். அங்கெல்லாம் வந்து இந்த பித்திருக்கு, இந்த இறந்தவங்களுக்கு அந்த 3வது மாதம்லாம் போயிட்டு அங்கே கோயில் தொங்குவாங்களா, அது நிறைய பண்ணுவாங்க. அந்த இடங்களுக்கு செல்வது, கர்ம காரியங்கள் எதனா இருந்தால் கூட அங்கே தர்மணம் கொடுத்தது, தை அமாவாசைக்கு தாராளமாக போய் பண்ணிட்டு வாங்க. இது வரைக்கும் கொடுக்காதவங்க கொடுப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். கன்னிக்கு வருட ஆரம்பத்தின் இந்த மாதம் அடி தூள் அட்டகாசமே. ரொம்ப ஹாப்பி கன்னிக்கு சொல்லும்பொழுது. எல்லாமே இனிமேல் வந்து கோடு போட்டார் கடவுள். நீங்கள் ரோடு போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். பைபாஸில் போகிற மாதிரி அழகாக ஒரு ஃபுல் பேக்கேஜ் உங்களுக்கு கவர் பண்ணியாச்சு. கன்னி கனிவான பாதையில் அருமையாக அட்டகாசமாக வாழ்க்கையில் இமாலய சாதனைகளை சாதிக்கப் போகிறது. கன்னி ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ராசிக்கான பலனை வந்து சிறப்பாக பார்த்துருக்குறோம். மேற்கொண்டு உங்களுக்கு தகவல் அறிந்து கொள்ள, எம்மா எங்களுக்கு ஒரு வேலை வந்து எப்போ கிடைக்கும், எங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான முடிவுகளை நாங்கள் எடுக்கணும், எங்களுக்கு எப்போம்மா குழந்தை பேர் நடக்கும், எங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கா, லாட்ரிலாம் வாங்கலாமா, இல்லை ஒரு வேலை மாறுதல் எங்களுக்கு கிடைக்குமா, குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும், எந்த வேலையை நாங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆன் பண்ணலாம், எப்படிலாம் எங்களுடைய சூழல் இருக்குது, எப்படி ஃபர்தராக நாங்கள் மூவ் பண்ணுறது அப்படின்னு வந்து பலவித கேள்விகள் இருக்கும் இல்லையா. இதெல்லாம் பொது பலன்கள் தான்.
உங்கள் சுயஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது இன்னும் தெளிவான துல்லியமான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு கீழ்கண்ட எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கான அனைத்து விதமான விவரங்கள் உங்களுக்கு அளிக்கப்படும். இந்த பதிவில் சொல்லியிருக்கிற அனைத்து விதமான வழிபாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளுங்கள். ஏன்னா கோள்கள் உங்களுக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத தெரிந்து கொள்ளணும். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.